சாப்பிடுறீங்க? ఒక 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் 7 மாசம் అవుతుంది. 6 மாசம். சரி, இவர்கிட்ட வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்? నేను సమోసా అధికం సాப்பிடను. சமோசா பிடிக்கும். சரி சார், மார்னிங் டைம்ல டிஃபன் போடுற நீங்க டிஃபன் ட்ரை பண்ணிருக்கீங்களா? టిఫిన్ సాப்பிட்டேன். சாப்பிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு ரேட்ல எப்படி? కంఫర్టబుల్ సార్. நீங்க சென்னையா? చెన్నై ఆంధ్ర. ஆந்திராவா? இப்ப ஆந்திரால இந்த டிஃபன் சாப்பிட்டு எப்படி இருக்கா? డిఫరెంట్ ఆంధ్ర మోడల్ ఇది నాక. ఆంధ్ర இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? ఇప్పుడు సమోసా సాப்பிட்டு ఉంటాను நான். ரொம்ப நன்றி சார். థ్యాంక్ యూ సార్. வணக்கம்ண்ணா. வணக்கம். எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? நான் 2013 ஆரம்பிச்சேன். 2013 19 வருஷமா? 2013. மொத்தம் என்னென்ன ஐட்டம்? என்கிட்ட சமோசா, கட்லட், கச்சோடி, மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, மசாலா போண்டா, சன்னா மசாலா, பானிபூரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன். ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே சேவ் பண்ணுறீங்க. ஸ்வீட் ஐட்டம் கூட சேர்த்து பண்ணுறீங்க? ஆமாம். சரி, நான் இதில் வந்து என்னென்ன ரேட்டில் இருக்கு? என்கிட்ட சமோசாவும் கட்லட்டும் 13 ரூபாய் ரேட்டு. மற்றபடி எல்லாமே போண்டா, பஜ்ஜி, கச்சோடி எல்லாமே 15 ரூபாய். சன்னா மசாலா 30 ரூபாய். பானிபூரி 20 ரூபாய். பானிபூரி. சரிண்ணா, இப்போ அது பிஸ்னஸ்ல எதுவுமே சொல்ல முடியாது. போடு காலி ஆகிடும். மேக்ஸிமம் எங்ககிட்ட இருக்காது, எல்லாமே காலி ஆகிடும். அதுதான் வந்து எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் அதிகமாக இருக்கு. இப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? வெங்காயமே எனக்கு அவ்வளோ யூஸே கிடையாது. ஒன்லி சன்னா மசாலாவுக்கு மட்டும்தான் வெங்காயமே தவிர மற்றபடி எதுக்குமே வெங்காயம் கிடையாது. சமோசாவுக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான். உருளைக்கிழங்கு தான் இப்போ ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக போயின்னு இருக்கு. பார்க்கலாம், கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன நடக்கட்டும். 4:30 8 o'clock வரைக்கும் இருக்கும். சில நேரத்தில் வந்து கொஞ்சம் டைம் கூட ஆகும். சில நேரத்தில் வியாபாரத்தை பொறுத்து. இந்த கிருத்திகை சில நாளுகள்லாம் வந்ததுனாக்கா அந்த மாதிரி நேரத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நான்வெஜ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான். நல்லாவே வருது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்கிட்ட மொத்தம் ஈவினிங் பொறுத்த வரைக்கும் சாட்டுக்கு ஒரே பையன்தான். மார்னிங் டிஃபனும் போட்டுருக்கேன். மார்னிங் டிஃபன் வந்து இட்லி, வடை, பொங்கல், கிச்சடி, தோசை, பூரி, கேட்டாக்குன்னா சப்பாத்தி போட்டு கொடுப்பேன். இல்லை சாம்பார் இல்லைன்னு இல்லை, 2 நாள் தான் திறக்கல. மற்றதெல்லாம் பூரிக்கு மசாலா. 3 நாள் மட்டும் வடகரி. சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வடகரி இருக்கும். பண்ண முடியும். எவ்வளோ பேர் வெறும் பானிபூரி வச்சுன்னே ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. கட்டாயமா நிறைய பேர். ஆமாம், ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கட்டாயமா. நான் வந்து இதை பேஸ் பண்ணி பண்ணதே வந்து எல்லாம் சவுகார்பேட்னாங்க. நான் ஏன் சவுகார்பேட் இங்கே எடுத்துகிட்டு கூடன்னு சொல்லிட்டு இது 1 வருஷம் பயங்கரமாக யோசிச்சு யாருமே பண்ணக்கூடாத பிஸ்னஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி இப்போ நல்லாவே பண்ணிட்டு தான் இருக்கேன், போயின்னு தான் இருக்கு. சரி சார், என்கிட்ட சமோசா தான் நிறைய கேட்பாங்க. இருக்கு கட்லெட் இருக்கு. இருக்கு இப்போ.
ஓகே, எனக்கு கட்லெட் ஒரு போண்டா, வேற என்ன இருக்கு? மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி. பிரெட் பஜ்ஜி. 2 பிரெட்டுக்கு நடுவுல புதினா சட்னி வச்சு அத மாதிரி போட்டு தருவேன் நான். அதே மாதிரி மிளகா பஜ்ஜியும் கீறிட்டு ஒரு ஃபுல் மிளகாக்குள்ள மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது. ட்ரை பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்குது சாப்பிட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். மெயின் வந்து இதே மாதிரி ரேட் மட்டும் ஏற்றாம பார்த்துக்கிட்டு. ஏன்னா ரேட் என்னோட ரேட்டு கம்பேர் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ மீகர் ரேட், ரொம்ப கம்மியான ரேட் இருந்து. இதெல்லாம் 15 ரூபான்னு விற்கிறாங்க. நான் சரி 13 ரூபாய்க்கு அதே இதில் தான் வித்துட்டு இருக்கேன் நான். வணக்கம். சரி, உங்க பேரு? பேரு விதான் குமார். புரியல. விதான் குமார். விதான். எந்த ஊர் உங்களுக்கு? बिहार में जी. எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம். जी. எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? 800 ரூபாய் டெய்லி. டெய்லி 800. जी. எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்க? எவ்வளோ நாள்? டைமிங் ஒர்க் டைமிங் 4 மணில 4 மணில இருந்து விசிட் பண்ணிருக்கோம். 7 மணில காலை 7 மணில போறோம். எல்லாம் ஓகே, ஓகே. கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு? கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லையா? இல்ல. சரி, ஓகே. ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? ஒரு நல்லா எல்லாம் இருக்காங்க. जी. இங்கே தங்கிடுவியா? இல்ல ரூம் தனியா ரூம். जी. எவ்வளவு ரூமுக்கு வாடகை? 3000. சூப்பர். जी. ஓகேவா? வணக்கம், நான் உங்க சுரேஷ். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்க போறோம்னா பிரெட் பஜ்ஜி. பிரெட் பஜ்ஜினா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் பார்த்து தான் இருக்கேன் இந்த சைடில். இந்த கடை ரெகுலரா ஒரே டேஸ்ட் ஒரே மாதிரி. பிரெட் பஜ்ஜி இந்த மாதிரி நான் டைப்ல நான் பார்த்தே இல்லை. இவ்வளோ டேஸ்ட்டாகவும் நான் சாப்பிட்டதில்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். சரி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் போடுற வீடியோ நல்ல வீடியோ, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும் முதல் வீடியோ அப்படின்ற காரணத்துக்காக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போடுறோம். பாருங்க, நான் இந்த பக்கமா ரெகுலரா போறதா. இந்த ஸ்ட்ரீட் வந்து மேல்பட்டி பொன்னப்பன் ஸ்ட்ரீட், மெயின் ரோடு. நீங்க இந்த பக்கம் கண்டிப்பா போனீங்கன்னா இந்த கடை உங்க கண்ணில் கண்டிப்பா படும். வந்துன்னா நீங்க சவுகார்பட்டியில சாப்பிட வேண்டிய சமோசா, பிரெட் பஜ்ஜி, கட்லெட்டு, ஜிலேபி, அந்த சனா மசாலா, அப்புறம் குலோப் ஜாமுன், இதெல்லாம் சவுகார்பேட்டில் தான் கிடைக்கிற ஐட்டம். பட் ஆனால் இந்த மேல்பட்டி ஸ்ட்ரீட்லேயும், இந்த பெரம்பூர் மேல்பட்டி ஸ்ட்ரீட்ல இந்த பக்கம் கண்டிப்பாக இருக்குது இந்த கடையில். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் பஜ்ஜை டேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட்லெட்டும் சனா மசாலா ட்ரை பண்ணலாம். எல்லாமே காலி தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. சரி, இருக்கிறத வரைக்கும் சாப்பிடலாம், டைம் ஆகுது. அந்த புதினாவோட ஃப்ளேவர் கரெக்டாக க்ளீனாக தெரியுது. புதினாவோட ஃப்ளேவரு, அந்த மாவோட பொதுவாக நம்ம பஜ்ஜியில் நம்ம ரெகுலராக பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். எப்படி இருக்கும்னா அந்த கலர்லாம் போட்டு, கலர்லாம் உடம்புக்கு ஹைஜீனிக்குன்னு வந்து கிடையாது கலர். இதில் கலர் இல்லை, பாருங்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க, கலரே இல்லை. கலர் இல்லாமல் ஒரு பிரெட் பஜ்ஜி. பஜ்ஜியில் கலர் இல்லைனாவே அது பஜ்ஜி மாதிரியே தெரியாது. பட் ஆனால் இது கலரே இல்லாமல் ஃபுல்ல ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுவும் பிரெட் வந்து டபுள் கோட்டிங் இருக்குது பாருங்க. பிரெட்டுக்கு இந்த பக்கம் பிரெட்டு, அந்த பக்கம் பிரெட்டு, நடுவில் புதினா சட்னி. இது மாதிரி நானே சாப்பிட்டதில்லை. இந்த ஏரியாவில் கிடைக்குது, அதுவும் சவுகார்பேட்டில் இருக்கிற டேஸ்ட்டில் கிடைக்குதுன்னா நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த பஜ்ஜி 13 ரூபா தான் ஒரு பஜ்ஜி. அந்தளவுக்கு திக்காகவும் நல்லாவும் இருக்குது, ஹைஜீனிக்காகவும் இருக்குது மெயினாக. அதனால இப்போ கட்லெட் ட்ரை பண்ண போகிறோம். கட்லெட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு உடனே சொல்கிறேன் பாருங்க. கட்லெட்டு பாருங்க, புதினாவில் ஊறின மாதிரி இந்த தித்திப்போட இருக்கு. கட்லெட்டுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. பட் ஆனால் கட்லெட் சூடாக சாப்பிடணும். கரெக்டாக தருது. அந்த உருளைக்கிழங்கோட மசாலா, அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சோம்பு, ஜீரகம், அந்த கரம் மசாலா டேஸ்ட் கிளீனாக இருக்கு. நல்லா காரமாக இருக்குது. வேறு கூடவே கேமராமேன் கத்தி என்ன சொல்றாருன்னா, கட்லெட்டை பார்த்தா வாயை ஊதுதான் சொல்றாரு. கட்லெட் வாங்குது நான் சாப்பிட்றதுங்கன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு தரமாக இருக்கு பாருங்க. என்னால் பேச முடியல பார்த்தீங்களா. சாப்பிட வந்துட்டா பேச மாட்டேன் நான். சாப்பாடு மேலே தான் கான்சன்ட்ரேட் இருக்கும்.
என்னோட என்னோட தொழிலுக்கு நான் சாப்பிட்டுட்டே பேசுறது தான் இப்போ ஃபீல்டில் வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சாடும் போது அந்த டங்க்கு ஸ்டிப் ஆகுது பாருங்க எனக்கு. ஏன்னா சாடும் போது அந்த டேஸ்ட்ல வந்து நம்மளோட நாக்கு வந்து சுயநிலவு இருந்திருக்குமா சொல்லுவாங்க. எப்படின்னா பொதுவா நம்ம நாக்கு எப்பவுமே சுயநிலவோட தான் இருக்கும். காரணம் என்னன்னா அது ஷார்ப்பா இருக்கும். எப்படி கண்ணு ஷார்ப்போ அதே மாதிரி நாக்கு ஷார்ப்பு. ஆனா நாக்கு எப்போ வந்து மந்தமா இருக்கும்னா சாப்பிடும் போது. ஏன்னா அது அந்த டேஸ்ட்ல வந்து அது முழுகி இருக்கும். இப்போ இந்த கட்லெட் வந்து என்னை முழுக வச்சிருக்கு, புரியுதுங்களா? இது மாதிரி வந்து சாப்பிடும் போது கண்ணை மூடுவாங்க, சாப்பிடும் போது பேச்சு குளரும். அது காரணம்னா அந்த சாப்பாடோட டேஸ்ட் தான். ஓகேவா? இந்த கட்லெட்டு கச்சோடி இருக்கா, கச்சோடி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். அதனால இதுக்கப்புறம் கச்சோடி முடிச்சுட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போதான் ஆர்டர் பண்ணேன், கச்சோடி கைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? திருப்பி நாக்கு குளறுது பாருங்க. ஏன்னா டேஸ்ட்ல வந்து நாக்கு வந்து அப்போ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. நம்ம இப்போ கச்சோடி சாப்பிட்டுட்டு ஓகே கச்சோடி ஒரு உண்மை சொல்ல போறேன். என்ன தெரியுமா, நான் சவுக்கார்பேட்டை போய் இந்த மாதிரி கச்சோடி மோசெல்லாம் சாப்பிட்டது இல்லை. எப்பயாவது யாராவது வாங்கிட்டு தான் உண்டு தான் தெரியும், நம்ம போக முடியாதுல்ல அவளுக்கு சொல்லுது. ஆனா அந்த சவுக்கார்பேட்டை சமோசால இருக்கிற டேஸ்ட் அந்த கச்சோடியில ஒரு தனியா ஃப்ளேவர் வரும். அது நல்லா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், தனியா ஃப்ளேவர். அது கிளீனா இருக்கு உள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி போடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பர் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம்.